வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்டை பற்றி பேச போகிறோம்னா, ஜிம் ரெகுலர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3 விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாருமே ரெகுலராக ஜிம்முக்கு போகிறோம். ஆனால் நம்ம ஜிம்முக்கு என்ன பர்பஸ்க்காக போகிறோம், நம்ம அந்த கோலை ரீச் பண்ணோமான்னு கேட்டால் மேக்ஸிமம் 90% பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வெவ்வேறான பல காரணங்கள் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 காரணம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபுட்டு. நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட் மசாலாக தெரியும். நான் ஃபஸ்ட்டு கான்செப்டே ஃபுட்டை சொன்னதுக்கு என்னென்னா, சாப்பாடுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஜிம் ஃபீல்டில். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன இன்டேக் பண்ணுறீங்களோ அதுதான் அவுட்புட்டு. புரிஞ்சுதா? வெயிட் கெயின் ஆகணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் சரி எக்ஸசைஸ் பின்னாடியும் சரி பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் ப்ரோட்டீன் என்னென்னா, வாழைப்பழம், முட்டை, கம்பு, சோளம், முளைக்கட்டிய பயிறு, பச்சை பயிறு, பருப்பு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா காம்பவுண்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபிட்னஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வே எடுத்திங்கன்னா அந்த சைஸு அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன் ட்ரை பண்ண வேண்டாம்னா, ஓரளவுக்கு மசில் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வே ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மசில் மெச்சூர்டு தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், ஒரு 50 கிலோ இருக்கிற ஒரு பையன் ஜிம்முக்கு போகிறான். அவன் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் ஜிம் ஃபீல்டில் இருக்கும்போது இன்னைக்கு ஒருத்தன் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. 50 கிலோ பையன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 to 110 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறேன்னு கேளுங்க. யார் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு கிலோவுக்கு 1.6 கிராம்லேருந்து 2.2 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் கொடுக்கலாம் ஒரு கிலோக்கு. அப்போ 50 கிலோக்கு கணக்கு போட்டுருக்குங்க. 50 கிலோ கணக்கு போட்டால் கரெக்டாக பார்த்திங்கன்னா 110 கிராம் ப்ரோட்டீன் வருது. நீங்கள் இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ப்ரோட்டீனை வெஜ்லேருந்து கூட எடுக்கலாம், இல்லை நான்வெஜ்லேருந்து கூட எடுக்கலாம், இல்லை காம்பவுண்ட் ப்ரோட்டீன்லேருந்து கூட எடுக்கலாம், எதில் வேணால் எடுக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குங்க. அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் இருக்குங்க. பிசிசிஏன்னு சொல்லுவோம். பிசிசிஏனா பார்த்திங்கன்னா பிரான்ச்டு செயின் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் இருக்கிற எல்லா சிந்தசிஸுமே புரோட்டீனோட ஒரு வகை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச்டு செயின் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்டோட ஒவ்வொரு கான்செப்ட்டுமே பார்த்திங்கன்னா புரோட்டீனோட ஒரு மூலக்கூறு. இது எல்லா உணவுலையும் இருக்குங்க. ஆனால் அது யாரும் சொல்ல மாட்டாங்க. ரிசல்ட் வேணுன்னா நம்ம கண்டிப்பாக பியூர் ப்ரோட்டீன் எடுத்துக்கணுங்க. பியூர் ப்ரோட்டீன் முட்டையில் நிறையா இருக்குங்க. முட்டையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க முட்டையை நம்ம சாப்பிட்டோம்னா மஞ்சளில் நிறைய ஃபேட்டி செல்ஸ் இருக்குது, அதனால் நம்ம முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு வெயிட் ஜாஸ்தி ஆயிரும், உடம்புல கெட்ட கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறது போயிங்க. முட்டையில் மஞ்சள் கருவுலையும் ப்ரோட்டீன் இருக்குது, வெள்ளை கருவுலையும் ப்ரோட்டீன் இருக்குது. வெள்ளையில் என்ன அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கோ அது ஈக்குவலான அளவு ப்ரோட்டீன் மஞ்சள் கருவுலையும் இருக்குது. மஞ்சள் கருவில் இருக்கிற ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட் என்னென்னா பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிற நல்ல கொழுப்பு. இந்த நல்ல கொழுப்பு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப 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 நல்லது. நம்ம பார்க்குற ரெண்டாவது கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரெக்கவரின்னு என்ன தெரியுங்களா? ரெக்கவரினா வேறு ஒன்றும் இல்லைங்க, ரெஸ்ட் எடுக்கிறது தான் ரெக்கவரி. ரெக்கவரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தூங்குகிற தூக்கங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 6 to 8 மணி நேரம் தூங்கணும். தூங்கினா தான் அந்த தூங்குற நேரத்தில் தான் உங்கள் தசைகள் வளரும். அது எப்படின்னா, நீங்கள் இந்த வாரம் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இந்த வாரம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு மறுபடியும் இதே பைசப்ஸ் ஒர்க் அவுட் மறுபடியும் பண்ணுறீங்கன்னா, இந்த 2 பைசப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு இடையில பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 72 மணி நேரம் ரெஸ்ட் டைம் இருக்கணும். இந்த 72 மணி நேரம் ரெஸ்ட் டைம் இருந்தால் தான் உங்கள் மசில் வளர்றதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி பைசப்ஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு பைசப்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பைசப்ஸ் மசில் வளராது. வளர்றதுக்கு பதில் அது சுருங்கி போயிடும். அது வளர்றதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுக்கணும். அந்த டைம் தான் ரெக்கவரி டைம். ரெக்கவரி டைம் கண்டிப்பாக மினிமம் 72 மணி நேரம் இருக்கணும். இந்த ரெக்கவரி டைமில் தான் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் எடுத்து நம்ம செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜியை சேவ் பண்ணி நம்ம தசை செல்லில் கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மசில் செல் பிளாஸ்ட் ஆகி உங்களுக்கு சதைகள் பெருசாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டாகும். ஒரு தசை வளரக்கூடிய சயின்டிஃபிக் ரீசனை பார்த்திங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன். மசில் பிளாஸ்ட் சயின்டிஃபிக் ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு புரியும். நம்ம பார்க்க போகிற 3வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட். 3வது தாங்க மசில் க்ரோத்தில் 3வது கான்செப்ட் தான் நான் ஒர்க் அவுட்னே சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தசை இருக்குது, அந்த தசைக்குள்ளே எத்தனை தசை இருக்குது, அந்த தசைக்கு எத்தனை வகையில் எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தசையை நம்ம க்ரோத் பண்ண முடியும்.
சொல்கிறது புரியல, மறுபடியும் சொல்கிறேன். ஒரு மசில் இருக்குது, மசிலுக்குள்ளே சப் மசில் இருக்குது. இந்த மசிலுக்கு எந்தெந்த மசிலுக்கு என்னென்ன வகை எக்ஸசைஸ் கொடுத்தா அந்த தசை வளருமோ அதற்குரிய அந்தந்த எக்ஸசைஸ் கொடுத்தா மட்டும்தான் வளரும். நீங்கள் ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் வளரலன்னு நான் குழம்பக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட தசைகள் அறிவோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 5-6 வீடியோ இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எக்ஸசைஸில் 2 இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜாயின் எக்ஸசைஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஜாயின் எக்ஸசைஸ். சயின்டிஃபிக் நேமில் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ். ஐசோலேஷன் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 பைசெப்ஸில் கான்சன்ட்ரேஷன் கர்ல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 hand டம்பிள் ரைஸ் வித் ட்ரைசெப்ஸ். இந்த 2 எக்ஸசைஸுமே ஐசோலேஷன் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ்க்கு எக்ஸாம்பிள். காமன் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ளாட் பெஞ்ச் பிரஸ். ஒரே ஒரு நீ ஜாயிண்ட் வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜாயிண்ட் எக்ஸசைஸ். பல மல்டி ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா காமன் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ். எடுத்துக்காட்டு பெஞ்ச் பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்ட்டு, நம்ம நீ, நம்ம ஷோல்டர் 3மே ஃபங்க்ஷன் ஆகி நம்ம செஸ்ட் மசில் ஸ்ட்ரெச் கொடுக்குது. ஸோ இது வந்து காம்பவுண்ட் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ். ரிஸ்ட் கர்லு, பைசெப்ஸ் கான்சன்ட்ரேஷன் கர்ல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் தசையை வந்து ஒரே ஆங்கிளை மட்டும் தான் அட்டாக் பண்ணுது. அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கர்லில் வந்து நீங்கள் வந்து டம்பிள்ஸ் ரைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும், அதர் மசில் வந்து எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. கைமுட்டி மட்டும்தான் உங்களுக்கு சுருங்கி விரியும். அதே மாதிரி மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ்க்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் எக்ஸசைஸ். ஸ்குவாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரு, இடுப்பு, முட்டி எல்லாமே உட்காந்து எந்திரிக்கும் போது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. இது மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ்க்கு வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதை விட ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கலைன்னா உங்களுக்கு மசில் கண்டிப்பாக க்ரோத் ஆகாது. நியூட்ரிஷன் பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்தா தான் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். 3வது ஒர்க் அவுட் ரொம்ப வெயிட் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 10 கிலோ தூக்குவீங்கன்னா ஒரு 6 கிலோ வெயிட் போட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, நான் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருந்தேங்க. நம்மளோட மசில் எப்படி பிளாஸ்ட் ஆகுது, ஸோ தசை எப்படி வளருது அப்படிங்கிறதாங்க. நம்ம உடம்பு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் இழப்பு மீட்டுக்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலையோ கால்லையோ ஒரு நகம் உடஞ்சதுன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மீண்டும் நகமோ அந்த கிழிஞ்ச சதையோ அந்த இடத்துல மறுபடியும் மீண்டும் வளரும். நகம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் வரும்போது பழைய லேயரை விட இப்போ இருக்கிற நகம் வந்து டபுள் லேயராக கொஞ்சம் கெட்டியாக வரும். என்ன காரணம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம தசை வந்து வளருது. நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செல்லுலாம் ஆனது. ஒரு செல், குரூப் ஆஃப் செல்ஸ் தான் ஒரு டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ தான் ஒரு ஹியூமன் ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன் தான் ஒரு ஹியூமன் பாடி. எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு செல்லு வந்து தசை சிதைவு ஏற்படுது. தசை சிதைவு ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா செல்லு 2ஆக பிரிஞ்சு ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும்போது என்னாங்கன்னா 2 செல்லு தனித்தனியாக பிரிஞ்சு 2 பெரிய செல்லாக மாறிடுது. அந்த செல்லு தனித்தனியாக பெரிய செல்லாக மாறுறதும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும். எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்கிறேன்னா, பள்ளி இருக்குது, பள்ளியோட வால் கட்டானதுக்கப்புறம் மறுபடியும் பள்ளிக்கு வந்து வால் முளைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பழைய வாழை விட அந்த வாழை அந்து விழுகாமல் புது வால் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஃபார்முலா தான் நம்ம உடம்புல வந்து செல் பிளாஸ்ட் ஆகிற ஃபார்முலா. நம்ம ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியின் போது வந்து கிழிஞ்சு 2ஆக மாறுது. 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்து மறுபடியும் தனித்தனி செல்லாக மாறுது. இப்படி ஒவ்வொரு செல்லாக பிரிஞ்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தசை வளருது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ரெஸ்ட்டு, 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட். இது 3மே கரெக்டாக பண்ணோம்னா நம்ம ஜிம் ஃபீல்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக அந்த கோலை நம்மளால் ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.